ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இம்பீரியல் கார்டன் ப்ராஜெக்ட் வந்துட்டு எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னா, கரெக்டாக கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா, கோவில்பாளையம் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் மாதிரி கருவலூர் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா, கரெக்டாக வந்துட்டு ஒரு 5வது கிலோமீட்டரில் தான் நம்ம இம்பீரியல் கார்டன் ப்ராஜெக்ட் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குதுங்க. நம்ம இம்பீரியல் கார்டன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கோவில்பாளையம் டு கருவலூர் மெயின் ரோட்டில் ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டுங்க. உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியுங்க. இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 9 ஏக்கர்ஸ் பரப்பளவில் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கிறாங்க. டோட்டலாக வந்துட்டு 210 பிளாட்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. மினிமம் வந்துட்டு 2.25 சென்ட்ஸ்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம இம்பீரியல் கார்டன் ப்ராஜெக்ட்டில் ரோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 33 அடி 30 அடியில் எல்லாமே அகலமான தார் ரோட்ஸுங்க. லேஅவுட் குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா 3 பேஸ் இபி கனெக்ஷன் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோங்க. இம்மீடியட்டாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லேஅவுட்டை சுற்றியுமே வந்துட்டு 6 அடியில் வந்துட்டு காம்பவுண்ட் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சோலார் எல்இடி ஸ்ட்ரீட் லைட் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பிளான்டேஷன் வந்து தனித்தனியாக பண்ணி கொடுத்துருக்குறோங்க. அதே மாதிரி எல்லா பிளாட்டுக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இண்டிவிஜுவலாக பைப்லைன் கனெக்ஷனுமே வந்துட்டு எல்லா பிளாட்டுக்குமே எடுத்து கொடுத்துருக்குறாங்க. 30,000 மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம இம்பீரியல் கார்டன் ப்ராஜெக்ட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், ஒரு 10 வீடு கிட்ட வந்துட்டு உள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி வேறு சூப்பராக போயிட்டு இருக்குங்க. அது போக இன்னும் ஒரு 10 வீடு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்க. நம்ம இம்பீரியல் கார்டன் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 BHK வந்து ஒரு 45 lakhsலேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. 3 BHK வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 52 lakhsலேருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. 45 lakhsல வரக்கூடிய 2 BHK பார்த்தீங்க அப்படின்னா 2.25 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் வந்துட்டு ஒரு 950 to 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் வந்துட்டு நம்ம 2 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோங்க. நம்ம இம்பீரியல் கார்டன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் வாங்கி வச்சிங்கனாலும் இல்லை லேண்டாக வாங்கி வச்சு ஒரு 2 years 3 yearsக்கு அப்புறம் வீடு கட்டுறீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க உங்களுக்கு வந்துட்டு. இப்போ வீடாக பிளான் பண்ணுறாங்க, ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்குமே வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணலாங்க. என்ன ரீசன் அப்படின்னா சுற்றியுமே வந்துட்டு நல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குதுங்க, இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் இருக்குதுங்க. காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ஸ் குளோபல் இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேஅவுட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 500 மீட்டர் வராதுங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக நம்ம லேஅவுட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 மீட்டர்லேயே வந்து ரீச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் வந்துட்டு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதேமாரி வீடு கட்டுற பர்போஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரெக்ஸாயில் லேண்டுங்க. ஸோ ரெக்ஸாயில் லேண்டில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது பேசிக்காகவே வந்து நமக்கு தெரியும். அஸ்திவாரம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அஸ்திவார செலவு வந்துட்டு ரொம்ப கம்மிங்க. இது வந்துட்டு ஒரு 4 to 5 அடி வந்துட்டு இதில் அஸ்திவாரத்துக்கு இருந்தீங்களே போதுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுமே வந்து லேஅவுட்டில் கம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம், முன்னாடியே பார்த்தோங்க. ஸோ பேசிக் நீட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு பார்க்கு நல்ல சூப்பராக டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெடிடேஷன் ஏரியா, வாக்கிங் பார்க்கோட அமைச்சு கொடுத்துருக்காங்க.
இந்த இம்பீரியல் கார்டன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு பில்டர்ஸ் வந்துட்டு நிறைய அதாவது பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒரு 10 பிளாட் 15 பிளாட் அந்த மாதிரி உள்ளே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி அதில் வந்து பில்டிங்காக கட்டி சேல் பண்ணுற பர்பஸ்க்காகவும் பில்டர்ஸ் வந்துட்டு நிறைய உள்ளே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பில்டர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஒன்ஸாக விசிட் பண்ணுங்கள். என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க இந்த ஏரியா வந்துட்டு ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்துட்டு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு வந்துருச்சுங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு இதோட க்ரோத் வந்து இன்னுமே வந்துட்டு ஒரு 2 மடங்கு 3 மடங்கு வரைக்கும் இருக்குங்க. தாராளமாக வந்துட்டு நல்ல க்ரோத் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே கோயம்புத்தூர் மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி சூப்பராக போயிட்டு இருக்குதுங்க. ஐடி பார்க்ஸ் நிறைய வருதுங்க. ஸோ இந்த மாதிரி அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால வந்துட்டு மார்க்கெட் நல்லா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுங்க. ஸோ அவசியம் வந்துட்டு உங்களோட ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நம்மளோட இம்பீரியல் கார்டன் ப்ராஜெக்ட் ஒன்ஸாக விசிட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இடம் வீடு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவோட லிங்க் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை பை.